அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்போ எங்களுடைய மதத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் முறை அந்த சடங்குகள்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் திருமணம் இருக்குது. ஆனால் இங்க 4 திருமணம் மட்டும் அந்த அனுமதி இருக்குது. அதுக்கான காரணமும் என்னன்னு சொன்னா கொஞ்சம். இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் ஆண்களுக்கு 4 திருமணத்திற்கான அனுமதி இருக்கிறது. மற்ற மதங்கள்ல நாங்க ஒரு திருமண கலாச்சாரம் வச்சிருக்கிறோம், நீங்க எதுக்கு 4 திருமணம் வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்பது இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா, இஸ்லாத்துல இந்த 4 திருமணம்ங்கிற சட்டம் இருக்குல்ல, இது குருட்டாம்போக்குத்தனமாக நினைச்சவர் நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான ஒரு அனுமதியாக கொடுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அது எதுக்காக கொடுக்கப்படுதுங்கிறத சொல்றேன். இது திருமணம் முடிப்பவர்களுக்கு என்று நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருவர் முதலாவது திருமணம் இருக்குல்ல, 4 முடிக்கிறது 2வது வச்சுக்கிறோம், முதலாவது முடிப்பார்ல, இந்த முதலாவது திருமணம் முடிக்கிறதா இருந்தா கூட திருமணம் முடிக்கிற ஆணுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை வைத்து காலம் பூராக காப்பாற்றுவதற்குரிய பலம், உடல் பலம் இருக்க வேண்டும், அவருக்கான பொருளாதார தகுதி இருக்க வேண்டும். இந்த எதுவுமே இல்லை என்று சொன்னா முதல் திருமணமே நீ முடிக்க கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டாங்க ரசூல் தான். முகமது நபி அவங்க முதல் திருமணம் முடிக்கும் போதே நீ கற்ற பொண்ணை வந்து கண் கலங்காம வச்சுக்க முடியலையா, நீ கல்யாணமே கட்டாத, நீ நோன்பு முடிச்சுக்க அப்படின்ட்டாங்க. அப்ப முதல் திருமணத்துக்கே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை தடை இருக்கிறது. முடிக்கும் போது முதலாவது அந்த பொண்ணையே உனக்கு பாதுகாக்க முடியலன்னா அப்ப எதுக்கு நீ திருமணம் முடிக்க போற, உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் விதமாக நீ நோன்பை முடிச்சுக்க அப்படின்ட்டாங்க. இதை தாண்டி ஒருத்தர் திருமணம் முடிச்சுட்டாரு, அவருக்கு பொருளாதார வசதியும் இருக்கிறது, அவருக்கு உடல் வசதியும் இருக்கிறது, நல்ல அந்த பொண்ணை நீதி நியாயம் ஒழுக்கம் கண்ணியத்தோட எல்லாம் கரெக்டா இருக்கணும், நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எல்லாம் வச்சு பார்க்கிறாரு. அவருக்கு இன்னும் ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டி இருக்கிறது, அவருக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் அவருக்கு அனுமதியை கொடுக்கிறது. நீ 2வது இந்த ஒரு திருமணத்தை முடிக்க முடியும். எப்படி முடிக்கணும்னு கேட்டா, முதல் மனைவிக்கு என்ன மாதிரி உரிமை கொடுக்கிறியோ அதே மாதிரி உரிமையை 2வது மனைவிக்கும் கொடுக்கணும். அவளுக்கு ஒரு பெரிய வீடு, இவளுக்கு ஒரு சின்ன வீடு கிடையாது. அவளுக்கு பெரிய வீடுனா இவளுக்கும் பெரிய வீடு, அவளுக்கு சாரி இவளுக்கு சல்வார் கிடையாது, அவளுக்கு 10,000 ரூபாய் இவளுக்கு 2,000 ரூபாய், இப்படி கிடையாது. எல்லாம் சரி சமனாக உனக்கு கொடுக்க முடியுமா? இல்லைன்னா மறுமையில நீ மாட்டிக்கிற. இஸ்தௌசு பின்னிசாய் ஹைராங்கறாங்க முகமது நபி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் நலவை மட்டும்தான் நீங்கள் நாட வேண்டும் என்கிறார்கள். நீங்க 2ஆம் திருமணம் முடிக்க போய் அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாளை மறுமையில் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். அப்போ ஒருத்தர் 2வது முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, 3, 4 வரைக்கும் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த 4 வரைக்கும் போனாலும் நீதியாக நேர்மையாக அவளை கண்கலங்காமல் எப்படி முதல் மனைவிக்கு கொடுக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னா நீ 4 வரைக்கும் முடிக்கலாம், 4க்கு மேல முடிக்க ஒரு சமகாலத்தில் 4 வரைக்கும் முடிக்கலாம் என்கிற அனுமதியை கொடுக்கிறது. இந்த அனுமதி எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, உலகத்துல யாரு அதிகம், ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளை ரொம்ப கம்மி, பொம்பளை தான் அதிகம் உலகத்துல. அது நம்ம நாடா இருந்தாலும் எங்கே போனாலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற சித்தாந்தம் இஸ்லாத்திலே இல்லை. ஏன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அப்ப திருமணம் முடிப்பவர்களும் விதவையாகிற வாய்ப்புகள், கணவன் மரணிக்கலாம், கணவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்ப கணவன் மரணிக்கிறவர்கள் என்று ஒரு லிஸ்ட் விதவையாகிக்கிட்டே வரும், கணவன் மரணிக்கிறவர்கள் என்கிற ஒரு லிஸ்ட் விதவையாகிக்கொண்டே வரும். திருமணம் முடிக்காமல் அது ஒரு குரூப் நின்றுகிட்டே இருக்கும். அப்ப இவர்களுக்கெல்லாம் எங்க போய் மாப்பிள்ளையை தேடுவோம்? நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகான் இருக்கும் என்றால், வாய்ப்பு இருக்கும் என்றால், அந்த வாய்ப்பை அபிஷியலாக பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் கொடுக்கிறது, அன்அபிஷியல் கிடையாது. நான் யாரையும் விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை, ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். நான் தமிழகத்தில் படித்ததுனால தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் 2 திருமணங்களை செய்திருந்தார். ஆனா அவர் எங்கேயுமே 2 திருமணம் என்று சொன்னது கிடையாது. நீங்க எல்லாம் மேடைகளில் பேச்சுக்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அவருடைய முதல் மனைவி தயாளு அம்மாள் அவர்களை மனைவி என்று சொல்லுவார்கள், 2வது மனைவியை மனைவி என்று சொல்ல மாட்டார், துணைவி என்று சொல்லுவார். நீங்க எங்க பார்த்தாலும் இவ மனைவி அவ துணைவி என்று சொல்லுவார். அப்ப அவருக்கு தேவை இருந்திருக்குல்ல, அவருக்கு இன்னொரு பெண் மீது தேவை இருக்கிறது என்றால்
மனைவியாக சட்டப்படி வச்சுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால மனைவி துணைவி மூணாவது நினைச்சிருந்தாருன்னா வேற கூட அவர் பேர் வச்சிருக்கலாம். நிறைய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்த ஒரு முத்தமிழ் அறிஞர் தானே. அவருடைய அறிவிலே யாருக்கும் எந்த இகழ்ச்சியும் கிடையாது, புகழ்ச்சி மட்டும்தான். மாபெரும் முத்தமிழ் அறிஞர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தயாளு அம்மாளை மனைவி என்றார்கள், இன்னொரு மற்ற மனைவியை துணைவி என்றார்கள். ஏன்னா மனைவி என்று ரெண்டு பேரையும் சட்டப்படி வைக்க முடியாது. ஆனா இஸ்லாத்துல இவ மனைவி அவ துணைவி அப்படி வச்சுக்காத, இவ மனைவி அவ துணைவி அவ பெஸ்டி அவ ஃப்ரெண்டுடைய பெஸ்டி இப்படி வச்சுக்காத அப்படிலாம் இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாத்துல மனைவி தான், இவளுக்கு இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குது, அவளுக்கு இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குது. எனவே நீங்க சரிசமனாக நடத்த முடியும் என்றால் அது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் மாறிவிடும். உரிமைகள் கிடைச்சிரும், சட்டப்படி உரிமை கிடைச்சிரும். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு மனைவி பல துணைவி என்று வாழ்வாங்க. ஏன்னா அது இல்லீகல். இந்த இல்லீகல்ல வாழக்கூடியவங்களுக்கு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? பர்த் சர்டிபிகேட் எடுக்க முடியுமா? அவளுக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனா லீகலாக ஒரு திருமணம், ரெண்டு திருமணம், 3, 4 வரைக்கும் லீகலாக பண்ணிட்டாங்கன்னா அவன் செத்து போயிட்டான்னா எல்லா மனைவியருடைய பிள்ளைகளுக்கும் சொத்திலே பங்கு கிடைக்கும், எல்லா மனைவியர்களுக்கும் சொத்திலே பங்கு கிடைக்கும், உரிமை கரெக்டாக போயிடும். அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா 4 திருமணம் வரைக்கும் ஆண்களுக்கு அனுமதிக்கிறது. அப்ப ஏன் பெண்களுக்கு அனுமதி இல்லை? அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? நீங்க மட்டும் 4 முடிக்கலாமா, ஏன் உங்க பெண்களுக்கும் ஒரு 2, 3, 4 கொடுக்கலாமேங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்ல. அந்த சந்தேகத்துக்கான ஒற்றை வரி பதில் என்னன்னா, ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கருவறை இல்லை, பெண்களுக்கு கருவறை இருக்குது. எனவே கருவறை இருக்கக்கூடிய இனமாக பெண்கள் இருக்கிறதுனால அவ 4 பேரோட கல்யாணம் கட்டி நான் வாழ்றேன் வாழ்ந்தா கிடைக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பனப்ப? அந்த கேள்வி அங்கதான் வரும். இவன் 4 திருமணம் முடிச்சிட்டான்னா கிடைக்கிற பிள்ளைக்கு யாரு தகப்பன்னா 4 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு இவன் ஒரு ஆள் தான் தகப்பன். அவன் 4 முடிச்சிட்டான்னா பிறக்கிற பிள்ளைக்கு யாரு தகப்பன் என்கிற கேள்வி வந்துவிடும். அதனால் பெண்களுக்கு சமகாலத்தில் ஒரு திருமணத்துக்கு அனுமதி, ஆண்களுக்கு சமகாலத்தில் ஏற்கனவே சொன்னவாறு நிபந்தனைகள் அடிப்படையில் 4 வரைக்கும் திருமணம் முடிக்க முடியும். அதுல எங்க சமூகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 வரைக்கும் முடிச்சவங்கள விரல் விட்டு எண்ணிருவீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க இவ்வளவு சமூகத்தோட பழகுறோம், எங்க சமூகத்துல 4 முடிச்சவங்களை கண்டா நானே ஆச்சு, 4 முடிச்சிருக்கியாவாப்பா, ஒன்ன வச்சே மேய்க்க முடியலையா, எப்படா 4 வச்சு சமாளிக்கிற? அந்த மாதிரி நாங்களே யோசிச்சிருவேன். அது திருமணம் சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அது முடிச்சதுக்கு பிறகு போலீஸ்காரன் லைஃப் தான். அதுக்கு பிறகு தெரியும். ஆரம்பத்தில் மானே தேனே பொன்மானே உலகத்தில் இருக்க எல்லா கவிஞர்கள்ட்ட இருந்தும் கடன் வாங்கி பேசுவாங்க. 3 மாசம் போனதுக்கு பிறகு மூதேவி ஏன் சமைச்சு வைக்கலையான்னு கேட்பான். இதை ஒன்ன வச்சு அப்ப அவ கேட்பா, ஏண்டா மூதேவி நீ டைமுக்கு கூட்டுக்கு வர மாட்டியான்னு கேட்பா. இது மாதிரி போகும்போது ஒன்னை தாண்டி இன்னொரு அனுமதி தான் இருக்குது சார். ஆனா அதை தாண்டி போறதுக்கு ஒண்ணுக்கு 1000 வாட்டி யோசிப்போம். இந்த 2வது முடிச்சவங்களே தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா, இப்ப நீங்க பக்கத்து ஊர் ஏராவூருக்கு போனீங்கன்னா அவ்வளவு பெரிய ஊர்ல காத்தாங்குடிக்கு போங்க, அவ்வளவு பெரிய ஊர்ல ஒரு 2 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னா 2வது வரைக்கும் திருமணம் முடிச்சவன் 10 பேர் தான் இருப்பான். அதுக்கு மேல இருக்க அனுமதி தானே தவிர பெரும்பாலும் அதை நம்ம நாடுகளில் செய்யறது இல்லை. ஆனா அரபு நாடுகளில் பெண்களே அனுமதியை கொடுத்துருவாங்க. என்ன திருமணம் முடிச்சிட்டல, என் ஃப்ரெண்ட் இருக்கு அவளையும் முடிச்சுக்க, அது அரபு நாடுகளில் தாராளமாக அந்த அனுமதியை கொடுப்பார்கள். அது சரளமாக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அரபு நாடுகள் அது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம நாட்டில் பெரும் பிரச்சனை அது. எனவே இஸ்லாம் இந்த அனுமதியை கொடுப்பது பெண்களுடைய நன்மைக்காக, நீதி நியாயத்தோடு அதை செய்ய